ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. இந்த இரவிலே அற்புதத்தை செய்ய விரும்புகிற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. இப்பொழுதும் யாக்கோபு உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எனக்கு இதுல ஆண்டவர் எனக்கு அழகாய் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நீ என்னுடையவன் அப்படின்னா என்னன்னா, நம்மளை யாருமே இல்லைப்பா, நம்ம தனி கட்ட, நம்ம தனிமையா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் மேலே உரிமை செலுத்துறதுக்கும் யாரும் இல்லை, நானும் மற்றவங்க கிட்ட உரிமை செலுத்தவும் முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். இதை பார்த்து கொண்டிருக்கவங்களே, நான் யாருக்குமே உதவியற்ற நிலைமை, நான் யாருக்கும் நான் தேவையில்லை, மற்றவங்களும் எனக்கு உதவி செய்கிற நிலைமையில நானும் இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவன். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உங்களை பேர் சொல்லி அழைச்ச தேவன் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். பாருங்க, என்ன ஒரு உரிமை. நம்மள இடத்துல யாராவது அன்பு செலுத்தினா நம்ம கிட்ட மட்டும் தான் பேசணும், நம்ம கிட்ட மட்டும் தான் உறவாடணும். அந்த பொசசிவ்னஸ் தானே வந்துடும் பாருங்களேன். நம்மளுடைய கணவனாரோ நம்மளுடைய மனைவி யார் இடத்துலையாவது ரொம்ப சிரிச்சு பேசணும்னு நம்மளுக்கு கட்டுப்பாயிடும். பார்த்துருக்கீங்களா? நமக்கு செலுத்த வேண்டிய அன்பை வேற யார்கிட்டையும் அவ சிரிச்சு பேசுறாங்களே, வேற யார்கிட்டையும் அவங்க சிரிச்சு பேசுறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற யாருக்கும் செலவு பண்றாங்களேன்னு நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு பொசசிவா இருக்க, ஆனா உன்னை காட்டிலும் நான் பொசசிவ். நீ என்னுடையவன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன், நீ என்னை தெரிஞ்சுக்கல, ஆனா நான் உன்னை தெரிஞ்சிருக்கேன், நீ என்னுடையவன். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னையை பார்த்து சொல்கிறாரு. என்னை யாருங்க சிஸ்டர் கேட்பாங்க? நான் யாருக்குமே தேவையில்லை நீ நினைக்கிறல்ல, ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு தேவை, நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேலேயும் உரிமை செலுத்துகிறதுக்கு அந்த நேசர், அந்த மகா பெரியவர், அந்த மகா பராக்கிரமசாலி, அந்த மகா சர்வ வல்லவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடையவன். ஏன் ஆளுப்பா, நீ ஏன் ஆளு, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல, நீ என்னுடையவன். அந்த ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இந்த வேலையில் ஆண்டவரே, அனாதையாக இருக்கிறேன், நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, எனக்கு யாரும் உதவி செய்வாங்க, இப்படியெல்லாம் யோசித்து உட்கார்ந்துருக்கிற அநேகரை நான் பார்க்குறேன். இந்த இரவில் அவங்கக்கிட்டேயும் என்கிட்டேயும் நீங்கள் பேசுகிறீங்க ஆண்டவரே. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் மேலே இவ்வளோ அன்பு இருக்காப்பா, எங்கள் மேலே இவ்வளோ அன்பு நீங்கள் செலுத்துறீங்க ஆண்டவரே. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட உங்களை திரும்பி கூட பார்க்கல. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் கொடுக்கறதில்ல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதில்ல. உங்களை நாங்கள் ஆண்டவரே நிறைய வேலைகளில் உங்களை ஒதுக்கி வைத்து எங்களுடைய சுயத்தெல்லாம் நாங்கள் வெளியே காமிச்சிருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் சொல்கிறீங்களே அந்த வார்த்தைக்கு நன்றிப்பா. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அப்பா, உங்களுடைய அன்பு மகா பெரியது. உண்மை உண்மையாக நேசிக்க தனிமையாக இருக்கிற இவர்களுக்கும் எனக்கும் ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கிறீங்கன்னு நிரூபித்து காமிக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய ஆழமான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஆண்டவரே, காலை எழுந்து கொள்ளும்போது ஆண்டவரே, நாங்கள் ஒரு புது பலத்தோடு எழுந்துக்கணும். எனக்காக என் நேசர் உண்டு, எனக்காக என்னை உருவாக்கினவர் உண்டு, எனக்காக என்னை பேச சொல்லி அழைத்த தேவன் உண்டு என்ற தைரியத்தோடு எங்களுடைய நாளை நாங்கள் தொடங்கி கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.